This video is sponsored by SBO Digital Marketing. SBOவில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமு உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேளாண் திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். 2020ஆம் ஆண்டில் விவசாயிகளுக்காக அமைக்கப்பட்ட திட்டங்கள் அது என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சல்ட்மெண்ட், SAFC அப்படின்னா விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு என்பது இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் உதவியுடன் ENAM செயல்படுத்துவதற்கான முன்னணி நிறுவனமாகும். இதன் பயன் என்னென்னா, வேளாண் பொருட்களில் இந்திய வர்த்தகத்தை எளிதாக்குவதற்காக ஒரு பொதுவான ஆன்லைன் சந்தை தளம் மூலம் நாடு முழுவதும் உள்ள APMCகளை ஒருங்கிணைத்தல், சரியான நேரத்தில் ஆன்லைன் கட்டணம் செலுத்துவதோடு உற்பத்தியின் தரத்தின் அடிப்படையில் வெளிப்படையான ஏல செயல்முறை ஆகும். அடுத்தபடியாக இருக்கிறது நேஷ்னல் மிஷன் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், NMSA அப்படின்னா ஒருங்கிணைந்த வேளாண்மை, நீர் பயன்பாட்டு திறன், மண் சுகாதார வேளாண்மை மற்றும் வள பாதுகாப்பு ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி குறிப்பாக மானாவாரி பகுதிகள் விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக நிலையான விவசாயத்திற்கான தேசிய மிஷன் NMSA சுற்றுச்சூழல் நட்பு தொழில்நுட்பங்களுக்கு படிப்படியாக மாறுவதன் மூலம் நிலையான வளர்ச்சி பாதையை பின்பற்றுவதன் மூலம் நீர் பயன்பாட்டு திறன், ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் வாழ்வாதார பல்வகைப்படுத்தல் ஆகியவற்றின் முக்கிய பரிமாணங்களை NMSA பூர்த்தி செய்யும். எரிசக்தி திறமையான உபகரணங்களை ஏற்றுக்கொள்வது, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், ஒருங்கிணைந்த வேளாண்மை முதலியனவை ஆகும். அடுத்தது ஸ்கீம்ஸ் அண்டர் NMSA இன் கீழ் திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னா, ரெயின்ஃபெட் ஏரியா டெவலப்மெண்ட் மழைக்கால பகுதி மேம்பாடு. அடுத்தது சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், SHM அப்படின்னா சுகாதார மேலாண்மை, SHM பிரிவால் செயல்படுத்தப்படுகிறது. சப்மிஷன் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, SMAF வேளாண் வனவியல் தொடர்பான துணை மிஷன், SMAF NRM பிரிவால் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்தது பரம்பரகத் கிருஷ் விகாஸ் யோஜனா. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ரெயின்ஃபெட் ஏரியா அத்தாரிட்டி அப்படின்னா மானாவாரி பகுதி ஆணையம், RFS பிரிவால் செயல்படுகிறது. சாயில் அண்ட் லேண்ட் யூஸ் சர்வே ஆஃப் இந்தியா மண் மற்றும் நில பயன்பாட்டு கணக்கெடுப்பு. மிஷன் ஆர்கானிக் வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் இன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் கிழக்கு பிராந்தியத்தில் மிஷன் ஆர்கானிக் மதிப்பு சங்கிலி மேம்பாடு. அடுத்தது நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் வேளாண்மை தேசிய மையம், INM பிரிவால் செயல்படுகிறது. அடுத்தது சென்ட்ரல் ஃபெர்டிலைசர் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், CFOC அண்ட் TI மத்திய உரத்தர கட்டுப்பாடு மற்றும் பயிற்சி நிறுவனம், INM பிரிவால் செயல்படுகிறது.